வெல்கம் டு பேபி பவுல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம்மேட் செர்லாக் பவுடர் தான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். 100 கிராம் மக்கானா எடுத்திருக்கேன். அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகணும். அது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சுட்டு, இனி என்ன பண்ணணும்னா, அரை கப் அளவுக்கு வந்து அவல், அதாவது 50 கிராம் அவல் வந்து 100 கிராம் மக்கானாக்கு இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொடும்போது இந்த மாதிரி மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு. இனி இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு, இனி என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னா, 2 ஸ்பூன் அளவுக்கு மூங் தால், 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டு ரைஸ், ஒரு 4லேருந்து 5 கவுண்ட் வரைக்கும் நீங்கள் ஆல்மண்ட் எடுத்துக்கலாம், பாதாம். அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் பொட்டுக்கடலை போட்டேன், ரொம்ப கம்மியாக போட்டேன். போட்டுட்டு இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுக்கோங்க. இது ஆறின அப்புறமா நான் வீட்டிலே வந்து பிளெண்டரில் போட்டு நல்லா பவுடராட்டி இதை வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இனி நான் வந்து பவுடர் மேக் பண்ண எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பாக்ஸில் தனியாக வச்சுட்டு ஒரு ஜல்லடை எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து பேபிஸ்க்கு கொடுக்கும்போது எந்த ஒரு திட்டா இல்லாமல் இது வந்து ரொம்ப ஒரு ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து 1 மந்த் வரைக்கும் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படி இதை பேபிஸ்க்கு கொடுக்கணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் ரெசிபிஸ் எல்லாமே நான் டெய்லி அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ காய்ஸ்.